சென்று விட்டாயே என் செல்வமே. மகனே பெருந்துணையோ, மகனே பெருந்துணையோ, மகனே பெருந்துணையோ, என்னை விட்டு பிரிந்ததையோ, மகனே பெருந்துணையோ. ஏன் பொண்ணு மகேஸ்வரி விடுவிடா அவளை. அவளுக்கு தகுந்த வளத்தை நான் கற்பிக்கின்றேன். யார் எங்கே காவல்? ஏய், என் பொண்ணுக்கு கல்யாணம்டா. வேணுமா? இப்போதே நடக்குது ஆவணிட்டு. ஏய், வாடா இப்படி. மணமகன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 4448 நோயிலே கொழுவினால் விளங்கக்கூடிய ஒரு குஷ்டனை கொண்டு வர வேண்டும். அவனுக்கு கல்யாணம் நான் மதி வைக்கிறேன். நான் இட்ட கட்டளை சில பேர் கொண்டு செய்வோம் தான். நீ உட தேடிக்கொண்டு வருகின்றேன். இதுவரை கண்ணுக்கே தெரியவில்லை. சரி, நான் கண்டு வந்துருக்கிறான். அவனை கூட்டு பார்ப்போம். பச்சாடே குடுக்கலிக்கல எஜமா வர அரச கட்டளை 4440 நோயில குடிநீர் ஒரு கிறிஸ்தவ கட்டளை சென்று எங்க நான் தேடி பாரு. டேய் பையா குட்டகலிக்கே, டேய் பையா குட்டகலிக்கே. டேய் தேடி பார்த்தே இல்லையா? டேய் தேடி மட்னா டேய் விக்கும் ஆயா. டேய் எனக்கு ஒரு ஐடியா வந்துடா. டேய் விக்கி. நான் என்ன பண்றேன்? டேய் தெரியவே ஓடி போய் ஏன் சூட் பண்ண போறேன்னா சொல்றேன்டா. ஒரு செங்கல் எடுத்துனே உன் மூஞ்சில் சிலக்க குத்தி ரத்த ஓய்வு எஜமான் கொண்டு போய் உன்னை நிறுத்தி நான் நல்ல பேர் ஆக்கிட்டா. எலிப்பிச்சியா? நான் இந்த திரையை ஓடி போய் ஒரு கருவிலுக்கு வந்து உன் மூஞ்சி சிலுக்க குத்தி உன் ரத்த வச்சு சொல்லி பேர் வாங்கிக்கிறேன். டேய் எஜமான் நம்ப மாட்டேறா கம்யூனிட்டி ஊர் தோர் துணுட்டு மத பிரிக்கிறான் பாரு. டேய் எல்லாம் அவனா பாத்து ஏச்சுறே. ஏய் புடி டேய் ஏச்சுறா. மாட்டுக்கார பசங்க ஏவோ நாட்டுக்கு ராஜா பாரு. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் ஒரு நாட்டுக்கு ராஜாடா. ராஜா நீ ராஜா கிடையாதுப்பா. நீ சுத்தமான நீ கூஜா. என்னடா என்னடா அது நேத்தே அந்த ஓராம இருந்தா. ஏய் அது பாத்து டேய் போறா டேய் அப்பல அஷ்டா மச்சான். நீ டேய் இதுடா உங்களுக்கு டெய்லி கறி வாங்கி வாய் போடா. நீ ஆகி போடடப்பா. நீ துன்றா முதல்ல என்ன சொல்லாதடா. டேய் நம்பர் மரா சண்டியே போ. நீ யாருடா? நீ யாருடா? டேய் நான் யார் ஜானடா? சாலுத்து பட்டேலோடி. ஓ சாலுத்து பட்டேலோடி. ஆ பட்டேலோடி தான். பட்டேலோடி தான். பட்டேலோடி எது வந்துடா? எது வந்துடா? சாலி வந்துடா. ஒதாய் மோறா. வர வர வா. வர வா. அப்படியே ஓட்டி. நோ ஒழுங்கா போய்டு போறியா? போய்ங்க போடா. டெய்லி பள்ளியோட போய் தானே இருக்கறேன். இப்போ போலாம் போறேன். போலாம் போய்ங்க போடா. வா போனா ஆத்துக்கு வரணும் மகனா. வா அப்படியே. டேய் என்ன வா தள்ளிடு. உன் மேல ஒரே கப்பு. இவன் மேல ஒரே நாத்தம். தள்ளிடுங்கடா. ஆமாம்பா. எங்க மேல கப்பு நாத்துக்கு மேல சென்ட் வாசனை வருதா? குளிச்சிட்டு குணாக சென்ட் போட்டுறாரு. சென்ட் வாசனடா. ஏய் வாங்கடா. வாங்கடா. ஏய் வாங்க. ஐயோ அம்மா. நாடாப்பா இப்படி குமுறுதியா? டேய் நீ வாங்கடா. நீ வாங்கடா. டேய் வாடா. டேய் பையன் 3 மாசம் குளிக்காம இருந்து போனா டேய் ஒரே கப்புடா. காமனா உண்மைதான். ஏடா டேய் நான் சிவனேனே பிச்சேத்து சாப்பிட்டு பாத்துங்கடா. எனக்கு எதுக்குடா பாவி ஏபிட்டா? எதுக்கு ஏய்புனா?
என் பெருமை தர வந்து இப்ப நீ உனக்கு என்னடா பெருமை இது போய் குட்டக்கலைக்கு இந்த ஊர்ல என் பெருமை நான் தெரியுமாடா இந்த ஊர்ல உனக்கு போயும்போது இந்த ஊர்ல உனக்கு பெருமை நான் சொல்லு பார்க்கலாம் ஆமாடா டேய் டீ கடைக்கு போயிட்டீங்களா ஏ டீ கடைக்கு போயிட்டீங்களாடா ஏய் டீ கடைக்குடா டீ கடைக்கு ஓ டீ கடைக்கா இல்லங்க அந்த பாக்கல இல்லங்க போறது இல்ல ஏ பையா நீங்களா டீ கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்க சும்மா எத்துக்கடா தேத்து கை விட்டு குடுப்பாங்க ஏய் அது கை விட்டுல கை விட்டு சரி கை விட்டு குடுப்பாங்க எத்துக்கடா தேத்து அது கை விட்டுடா டேய் கழுவிட்டுடா ஆனா ஒண்ணு ஐயா போனா போதும் மேல இருந்து எடுப்பாங்க கிளாத்து என்ன கிளாஸ் எனக்கு பெசல் கிளாத்து உங்க ரெண்டு பேரும் எச்ச கிளாத்து ஆனா ஒண்ணு நான் குச்சி கிளாத்துல வேற யாருமே குடிக்க மாட்டாங்க ஆமா நீ குச்ச கிளாஸ் ஏன் வாய் வச்சு ஒப்பி குடிப்பாங்க அது மட்டும் கிடையாது பஸ்ல போகிறீங்களா ஐயா பஸ்ல போகிறீங்களா ஏய் பஸ்லடா பஸ்ஸா இல்லங்க அந்த பைக்ல ஒன்லி ஒன் பேக் இல்ல வேன்ல பைக் மட்டும் தான் அட கம்னாதீங்களா நீங்க பஸ்ல போனா உங்களுக்கு தீத்தே வர மாட்டாங்க ஏனா அம்மா சீட்டு உறறா ஏய் அம்மா சீட்டுல பௌர்ணமி சீட்டுல புறா புறா புது வாடா புது போறேன் ஏய் அது அப்படி கேடாடா பஸ்ல உட்கார சீட்டு நீங்க போனா தீத்தே வர மாட்டாங்க ஐயா போனா போதும் வாங்க சொல்லிட்டு அப்படியே இன்னும் ஒரு சீட்டு பின்னால ஒரு சீட்டு அப்படியே பிரியா இருக்கும் மட்டும் நடுமத்துல காலையா உட்காந்து போவேன் என் பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க பிஞ்சு அது சாப்பிட்டு தீவின வேலை பார்த்துக்கோங்க எதுக்குறான் பாய் உன்னையா ஏய்ப்புனே எங்க எஜமா உனக்கு சோறு போடுறாரு எஜமா சோறு போறாங்களா நீங்க எஜமா சோறு போறாங்களே ஆமா ஆட்டுக்கறி கோயம்பா இல்ல கோழிக்கறி கோயம்பா ஏன் இந்த ரச சாம்பார்லாம் வயித்துல இறங்காதா ரசம்லாம் சாப்பிட்டா மந்தமா இருக்கும் ஐயோ சாம்பார்லாம் சாப்பிட்டா மந்தமா இருக்கும் ஐயா ஒரு தீட்டு போட்ட போனாங்க போது அங்க சோறு இருந்தாங்க குடுக்குண்டு வாங்க இங்க சோறு இருந்தாங்க குடுக்குண்டு வாங்க கடிச்சது போட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா சும்மா சுத்து பாருங்க நிஜமா உனக்கு ஆட்டுக்கறி கோயம்பு போறாங்க வா போலாம் என்னடா சொல்ற ஆட்டுக்கறி சைலன்ட் ஆட்டுக்கறி கோயம்பா நீ எதமான ஆட்ட தோலை வையா உனக்கு சொல்லு இல்லன்னா உங்க ரெண்டு பேர் தோலை நான் உச்சி விடுவேன் இந்த கை வச்சு தோல் ஊத்துறவே ஆமாடா தோல் போறவா டேய் நீ தோல் மட்டும் போடு நீ என்ன வேலை தான செய்வே என்ன வேலை செய்வா என்ன வேலையா நாத்தெடுக்க போகிறீங்களா ஐயோ நாத்தெடுக்க போகிறீங்களாடா நாத்தெடுக்க வா என்னோட தாய் தந்தை அந்த வழிகாண மாட்டாங்க என்ன ஐயோ தாரே கை நாத்தவல தண்ணி வாங்கி சுத்தி போறோம் சும்மா அரை மணி நேரத்துல சும்மா 500 முச்சி சும்மா அரை மணி நேரத்துல 500 முச்சி சும்மா பல புடிச்சு காட்டு அது நாத்த புடிங்க வீர நான் புடிற பையன் நீ காட்ட காட்டு பையனா அப்புறம் வேற அது சரி அந்த வத்த போகிறீங்களா அந்த வத்த போகிறீங்களாடா சைலன்ட் ஐயோ அதான் அந்த பசங்க ஊர் சாத்துக்கு கூத்தால வந்துக்கிறீங்க ஆமாம்பா நாங்க ஊர் கூத்தால வந்துக்கிறோம் ஊர்ல இருக்கிற டிஃபன் கார சாப்பாடு அதுல்றா சும்மா அந்த நம்ம எல்லாம் கூடியோம் தோடுரிச்சி அப்பானையில ஊற வச்சி ஆடலையே ராப்பகலா இங்க வச்சிருக்கேன் பார்த்தாலே தண்ணி வரும் பார்க்கிறவே நாக்கிலத்தா பாராட்டு ஐயோ தேராட்டு மீதிக்கு வாயிலே மிச்சியா நம்ம சிங்காரி சக்தி
ஆமா மகனேம்மா. என்னடா உன் மேல இந்த கோல் அப்பா சிந்து போச்சுமா. நீயோ தக்க பருவடைந்து விட்டாய். ஆகையால் உனக்கோ திருமண ஏற்பாடு. எனக்கு திருமணமா? என்னடா சொல்ற? ஆமாமா. ஏய் அன்பி, மாப்பிள்ளைக்கு பேர் பாரு. ஐயோ கட்டி போற மாப்பிள்ளையா கேக்குற? நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை பேர் போன இருக்குமா? என்னடா சொல்ற? உண்மைதான். நம்மளுக்கெல்லாம் உடம்புல கிள்னாதான் ரத்தம் வரும். நீ கட்டிக்க போற புருஷனுக்கு கில்லாமலே அங்க ரத்தம் வரும். என்னடா சொல்ற? அவ்வளவு அழகு அவ்வளவு. ஆமா. அது மட்டும் இல்லம்மா, அவளுக்கு திருமணம் செஞ்சு ஒண்ணா வச்சுக்க, டெய்லி ஊர் மலையே போலாம். ஊர் மேல போலாம். அடே அனிமூடியில ஒரு ஊத்தி வருமா? அப்படியா? ஆமா. சரி மயாதுரி அன்பு சொன்னது உண்மையாப்பா? ஆமா. எனக்கு திருமணம் அண்ணே. டேய் ஓ கல்யாணம் சொன்ன உடனே என் பொண்ணு முகத்தை பாத்தியாடா? ஐயோ ஆமாங்க. மயாதுரி ஆம்பளை எப்படியா பட்ட ஆள் தெரியுமா? ஆகாய கந்தர்வன் பாத்துக்கிறியா? பாத்திருக்கேன்பா. எப்படியா? சொல்லுங்கப்பா. ஆகாய கந்தர்வனுக்கே 32 அழகு லட்சம் தான். இவரு ஒரு அழகு மேல 33. அப்பா ஆமா. அவ்வளவு கேட்டா? அது மட்டும் கிடையாதுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கின்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணா நோட்டு எடுத்துன்னு ஊர் ஊரா போக வேண்டியதுதான். அப்பா ஊர் மேல போறா. ஊர் ஊரா போறதுதான். என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ள பைனான்ஸ் விடுறாரு. அப்படியா? அவ்வளவு பெரிய ஆளா? அப்பா அவரை நான் பார்க்கணுமே. யார பாக்கணும்? மாப்பிளை பார்க்கணும் அப்பா. மாப்பிள்ளை நீ பாக்கணும். ஆமாம்பா. என் அப்பா சொன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்பா கல்யாணம் பண்ணிக்கும்பா. அப்படியா? உண்மைதானப்பா? இப்ப மாப்பிள்ளைய பாக்கணும். ஆமாம்பா. மகேஸ்வரி உன் கரத்தை கொடு. வா வா திருமணம் செய்ய வேண்டும். அந்த மாப்பிள்ளை எனக்கு பொன்னான வாழை